ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் யாமி குக்கிங். இன்றைக்கி நம்ம கடையில் செய்கிற மாதிரி ஒரு உளுந்த வடை செய்ய போகிறோம். வெளியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் உள்ளே எப்படி சாஃப்டாக வர்றது அப்படிங்கிறத பார்க்குவோம். இதே மாதிரி பெரிய சைஸில் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள், வேறு லெவலில் வரும். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், அப்புறம் நான் 250 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரும். தண்ணியை தெளித்து அரைங்க. ஃபுல்லாக ஊற்றிட வேணாம். தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. அதுக்கு ரொம்ப தண்ணியை ஊற்றி ஆட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வடையும் உங்களுக்கு நல்லா வராது. இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா ஒன்றே மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், ரொம்பலாம் ஆட் பண்ணல. வேணும்னா மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு மாவு நல்லா காற்று வர்ற மாதிரி அடித்து பிசைங்க. அப்போ தான் உளுந்த வடை நல்லா வரும். இப்போ கையில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. இந்த உளுந்த வடை போடும்போது எப்போதுமே கையில் தண்ணியில் நனைச்சி போட்டால் தான் உளுந்த வடை நல்லா வரும். இது மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சு இதை ஒரு ரவுண்டாக வர்ற லெவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு தண்ணியை தொட்டு நனைச்சிட்டு பண்ணுங்கள். ஏன்னா தண்ணியை நனைக்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வராது. இப்போ இந்த ஷேப் அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டை போடலாம். ஓட்டை போட்டுட்டு அழகாக உங்களுக்கு ஷேப் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்ச அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வடையை போடணும். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வடை பார்த்திங்கன்னா எல்லா வடையும் அழகாக ஒரே மாதிரி ஷேப்பில் அழகாகவும் இருக்குது. பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கிரைண்டரில் மட்டும் அரைங்க, நீங்கள் மிக்சியில் அரைக்காதீங்க. அப்போ தான் உளுந்த வடை ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒரு வடையை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடையை வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.